சாமி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. கமெண்ட்ஸில் எல்லாருமே ஐ மிஸ்ட் யூன்னு சொல்லியிருந்தீங்க. நானும் உங்களை எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணேன். எஸ்பெஷலி உங்களோட அந்த கமெண்ட்ஸை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். இப்படியே எனக்கு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. கான்ட்ராக்ட் மேரேஜோட செகண்ட் பார்ட். ஃபஸ்ட் பார்ட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு போய் பார்த்துன்னு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ நீங்கள் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி ஃபார்மசிலேருந்து ரொம்ப கோவமாக உங்கள் அப்பா இருக்கிற அந்த ஐசியூ வார்டுக்கிட்ட போவீங்க. ரொம்ப கோவமாக கண்ணில் எல்லாம் ஃபுல் டியர்ஸு ஃபாஸ்ட்டாக நடந்துன்னு போவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சாரா உங்களை பார்த்து என்னடி ஆச்சு வையன் அப்படின்னு கேட்குவாங்க. ஒன்றும் இல்லடி. ஏய் இதை பாரு, இப்போ தான் சொல்லியிருக்கேன் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காதேன்னு. அது சாரா, அதான் அந்த ஆள் அவன் வந்திருந்தான். யார், உங்கள் மாமாவா? அது அந்த ஆள் எதுக்காக இங்கே வந்தாங்க? என்னோட இந்த நிலைமையை பார்த்து அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாவா? அதுக்கு தான். என்ன சொன்னான்? பணத்தை தர அதுக்கு எனக்கு ரிட்டர்னுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறான். அவனை அதுக்கு நீ என்ன சொன்ன? இன்னொரு தடவை இந்த மாதிரியெல்லாம் பேசினா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன்னு சொன்னேன். சரியாக சொன்னேன் வையன். அடுத்த தடவை அவன் உங்ககிட்ட பேசுறது இருக்கட்டும், அவன் உங்ககிட்ட வந்தாலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ஆள் கெடுக்கிற விடு. நான் இப்போது அப்பா கிட்டே போய் பணத்தை பற்றி பேசி எவ்வளோ அரேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டு பார்க்குறேன். நீ அது வரைக்கும் தனியாக இருக்கவே இல்லை. ஏய் எனக்கு ஒன்றும் பயம் இல்லைடி, நீ போயிட்டு வா. இல்லடி, அந்த ஆள் மறுபடியும் வந்தான். சாரா, இங்கே ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இருக்காங்க, அவனால் என்னை எதுவும் பண்ண முடியாது. வந்தாலும் என்கிட்ட வாங்கி கட்டிக்கு தான் போகிறான். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. சரி, நானும் சீக்கிரமாக வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பி போயிருக்குவாங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். இப்போ ஜேகே வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்குவாங்க. அவங்க மாமா உள்ளே வருவாங்க. மச்சா, நீ கேட்டி அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு அந்த டேபிள் மேலே வைக்குவாங்க. என்ன மாமா, என்னை விட நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. நான் சாயங்காலம் தானே அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னேன், அதுக்குள்ளே எடுத்துன்னு வந்துட்டீங்க. மச்சா, இவ்வளோ வருஷத்தில் இன்னைக்கு தான் நீ ஒரு பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட்டே காமிச்சிருக்கேன். அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டிருக்கேன். நான் விடுவேனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் எக்ஸைட் ஆகாதீங்க மாமா. என்னமோ அந்த பொண்ணு ஹானஸ்ட்டாக இருக்கான்னு தோணுச்சு, அதனால தான் நான் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் கேட்டேன். அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நான் எங்கேயும் சொல்லியே. மச்சா, நீ வாயை திறந்து சொல்ல, என்னால் உன்னோட பிஹேவியரில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அப்படின்வாங்க. அப்போ ஜேகே அவங்களோட ஒரு ஐப்ரோ ரேஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணி அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஆள் மிஸ்பிஹேவ் பண்ணாங்கல்ல, இமீடியட்டாக அந்த ஆள் நடக்கவே முடியாத மாதிரி பண்ணிவிடுங்கன்னு அவ்வளோ கோவமாக சொன்னியே அப்படின்வாங்க. மாமா, அந்த பொண்ணுக்குன்னு இல்லை மாமா, அந்த இடத்துல வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் அதே தான் பண்ணியிருக்குவேன். நீங்களாம் எதோ கற்பனை பண்ணிக்காதீங்க. எனக்கு என்றைக்கோ பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வராது. நான் ஒன்றும் கற்பனை பண்ணிக்கல மச்சா. அந்த பொண்ணை நீ அடிக்கடி சந்திச்சிட்டே இருக்கேன். யாருக்கு தெரியும், கடவுள் உனக்கும் அந்த பொண்ணுக்கே எழுதி வச்சுருக்காங்களோ, அதுக்கு தான் உங்கள் 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களோ என்னமோ. மாமா, என்ன மாமா நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி, இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸ் அவ்வளோதான். கடவுளைனா மேட்ரிமோனி சர்வீஸாக நடத்தின்னுக்குறாங்க நம்ம 2 பேரையும் அடிக்கடி மீட் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்வாங்க. அப்போ அவங்க மாமா, உனக்கு இப்போ தெரியல மச்சா, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு தெரிய வரும். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வெளியே போயிட்டுக்குவாங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கிற அந்த ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குவாங்க. அங்கே ஸ்டார்டிங்கே உங்கள் பேர் இருக்கோ, அதை படிக்குவாங்க ஜேகே. ஓ பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சிருக்குவாங்க. பரவாயில்லையே, எவ்வளோ பிரச்சனைங்க இருந்தாலும் தைரியமாக தான் இருக்காளே, இவ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியுது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்களும் உங்கள் அம்மாவோ ஐசியூ வார்டுக்கிட்டே உட்காந்துருக்குவீங்க. நானும் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் வையன், யாரும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் தரத்துக்கு ரெடியாகவே இல்லை. அட்லீஸ்ட்டு 1 லட்சம் 2 லட்சம்னா கூட கொடுத்துட்றாங்க, ஆனால் மொத்தமாக 5 லட்சம் யாருமே கொடுக்குறதில்ல. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வையன் அப்படின்வாங்க. அம்மா, நீ டென்ஷன் பண்ணிக்காத, சாரா கூட அவங்க அப்பா கிட்டே கேட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான். ஒரு வேளை அவர்கிட்டயும் இல்லைன்னா. அம்மா, நீ ஏம்மா அப்படிலாம் நினைக்கிற? ஒரு வேளை அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணலாம்.
எங்கே வையன் ட்ரை பண்ணுவேன்? நம்மளுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் தரவங்க யார் வையன் இருக்காங்க? வெறும் ஆப்ரேஷன் செலவே 5 லட்சம் வையன். பெட்டு, ஹாஸ்பிட்டலு, அந்த பில்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாக ஆகும். எங்கே அந்த கொணாருது வையன் அப்படின்வாங்க. நீங்கள் ஏதோ சொல்ல வருவீங்க, அதுக்குள்ளே சாரா ஓடி வருவாங்க. வையன் வையன் அது வந்து ஐம் சாரிடி அப்படின்வாங்க. என்ன ஆச்சு சாரா? அப்பா கிட்டே நான் கேட்டேன், 1 லட்சம் வேணா நான் தரேன், அதுக்கு மேலே என்னால் தர முடியாதுன்ட்டாரடி. அவருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் எனக்கு தெரியுடி, நான் அப்போவே சொன்னேன் நீ ஒன்றும் கேட்க போவாத அங்கிள்கிட்டேன்னு. ஆமாங்க, சாரா அவங்க அப்பா நடத்தின்னுக்கிற கெஃபே வந்துட்டு ரொம்ப பெரிய கெஃபேலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன கெஃபே தான். அவங்களுக்கு அவ்வளோலாம் ப்ராஃபிட் வர மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனாலும் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குவாங்க. வையன் ப்ளீஸ் வையன் வாங்கிக்கோ, 1 லட்சம் அட்லீஸ்ட் வாங்கிக்கோ, எனக்கு கொஞ்சம் சமாதானமாக இருக்கோடி, ப்ளீஸ் வேணான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டையே பார்த்து, தேங்க்யூடி, நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தேன்னு தெரியல, உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டோ அங்கிள் மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் அம்மா கூட சாராக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்குவாங்க. அம்மா, சாரா நீங்கள் 2 பேர் இங்கே இருங்க, நான் போய் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டாக்டர் கேபின்குள்ளே போவீங்க. நீங்கள் இப்போ டாக்டர் முன்னாடி உட்காந்து இருக்குவீங்க. சொல்லு வையன், என்ன விஷயம்? ஆக்சுவலி டாக்டர், இப்போதைக்கு என்னால் 1 லேக் தான் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுது, மிச்ச பணத்தை ஆப்ரேஷனுக்கு அப்புறமா கட்டுறேனே அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டாக்டர், ஐ எம் வெரி சாரி வையன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஃபுல் அமௌண்ட் பே பண்ணாதான் இந்த ஆப்ரேஷனே நடக்கும் வையன். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நீங்கள் தானே சொன்னீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணோன்னு, இல்லைன்னா அவர் உயிருக்கே ஆபத்து டாக்டர், நீங்களே எப்படி சொன்னால்? எனக்கு புரியுது வையன், ஆனால் நான் எதுவும் பண்ணுற நிலைமையில் இல்லை. ஐ எம் ரியலி வெரி சாரி வையன். இட்ஸ் ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போயிருக்குவீங்க. இதே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும், 2 நாள் ஆகிடும். நீங்களும் எல்லா பக்கமும் பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குவீங்க, பட் எங்கேயும் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிருக்காது. உங்கள் அம்மா கூட ட்ரை பண்ணியிருக்குவாங்க. சாரா கொடுத்த அந்த 1 லட்சம் தான் உங்ககிட்ட இருக்கோ, அதுவும் அந்த மெடிசன் செலவு அது இதுன்னு செலவு ஆகிட்டே இருந்திருக்கோம். உங்களுக்கு லாஸ்ட் மூமெண்ட்டில் ஹோப்ஸை விட்டுடுவீங்க, ரொம்ப பயம் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இந்த 2 நாளாக காலேஜ் கூட போயிருக்க மாட்டீங்க. இப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்குவாங்க, உங்கள் தம்பி வீட்டில் இருக்கிறதுனால அங்கேயோ பார்த்துக்கணும் இங்கேயோ பார்த்துக்கணும், அதுக்கு உங்கள் அம்மாவை வீட்டுக்கு அனுப்பியிருக்குவீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த ஐசியூ டோர் கிட்ட தான் ஒரு சேர் மேலே உக்காந்துக்குவீங்க யோசிச்சுட்டு. அப்போது சடனாக ஒரு நர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. பையன், உன்னை டாக்டர் கூப்பிடுறாங்க, இம்மீடியட்டாக வரணுமா அப்படின்வாங்க. நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சிட்டு, என்ன ஆச்சு தெரியல, சீக்கிரமாக கூட்டிகிட்டு வான்னு சொன்னாங்க, ஏதோ அர்ஜென்ட் போல், சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டாக்டர் கேபின் டைரெக்ஷனுக்கு ஓடி போவீங்க. தட்டுன்னு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, டாக்டர் எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது டாக்டர், அது வந்து வையன், நீ பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தல்ல, இவர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்கக்கிட்ட பற்றி சொன்னேன், இவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் அந்த பர்சன் டைரெக்ஷனில் பார்க்குவீங்க, அங்கே ஒரு உட்காந்துக்குவாங்க. ஆனால் அவங்க பேக் சைடு தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்குவீங்க. பட் டாக்டர் சொன்னப்போ அவங்களும் திரும்புவாங்க. அவங்கள பார்த்த உடனே ஃபுல் ஷாக் ஆகிடுவீங்க. ஃபுல் வைட் ஐஸில் அவங்களே பார்த்து, நீங்களா அப்படின்னு சொல்வீங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜேகே தான். ஜேகே வந்துட்டு டாக்டர் டைரெக்ஷனில் பார்த்துட்டு, டாக்டர் கேன் யூ லீவ் அஸ் அலோன் அப்படின்வாங்க. யா ஷோர் மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் அவங்க கேபின்லேருந்து வெளியே போவாங்க. என்ன வையன் இவ்வளோ ஷாக்காக ஏன் பார்க்குற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்? வெறும் உன் பேர் மட்டும் இல்லை, உன்னோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். எப்படி? நீங்கள் என்னை ஃபாலோ ஏதாவது பண்ணுறீங்களா? சே அவ்வளோலாம் கனவு காணாதம்மா, நான் ஃபாலோ பண்ணுற அளவுக்கெல்லாம் நீ வர்த்தில்லை. என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட், அவங்க ஒய்ஃப்க்கு இங்கே தான் குழந்தை பிறந்திருக்கு, அவங்கள மீட் பண்ண வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணு ப்ராப்ளமில் இருக்கான்னு சொன்னாங்க, அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் அப்படின்வீங்க. ஜியான் ஜங்குக் அப்படின்வாங்க. மிஸ்டர் ஜியான், இந்த ஹாஸ்பிட்டலில் என்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க,
நீங்கள் அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணக்கூடாது? என் கஷ்டத்தை நானே சால்வ் பண்ணிக்கிறேன். எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. அதுவும் உங்கள் மாதிரி ஒருத்தவங்க ஹெல்ப்பு தேவையே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் மிஸ் வயன். இவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் இவ்வளோ ஆட்டிடியூடோட பேசுகிற. நானாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்டாலும் வேணான்னு உதறி தள்ளிட்டு போயின்னுக்கிறேன். பட் இட்ஸ் ஃபைன், எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்புவாங்க வெளியே போகிறதுக்கு. மறுபடியும் உங்கள் டைரெக்ஷனில் திரும்பி பார்த்துட்டு உங்கள் கிட்ட வந்து நிற்கிவாங்க. அவங்க கிட்ட வந்ததும் நீங்கள் ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. என்ன பண்ணுறீங்க? பயப்படாத வயன், ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து உங்கள் ஃபேஸ் முன்னாடி நீட்டுவாங்க. என்னது இது? என்னோடய விசிட்டிங் கார்டு. நீ எந்த ஹெல்ப்பும் வேணான்னு சொல்லிட்ட. பை சான்ஸ் உனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக என்னை தேடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை உங்கள் கையில் வச்சுட்டு போவாங்க. அப்போ நீங்கள் போய் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போவேனா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பக்கத்தில் இருந்த ஒரு டஸ்ட்பினுக்கு த்ரோ பண்ணுவீங்க. அப்படியே நீங்களும் அந்த கேபின்லேருந்து வெளியே போவீங்க. உங்கள் அப்பா இருக்கிற அந்த வார்டுக்கிட்ட தான் போவீங்க. உங்கள் அப்பாவோட ஹெல்த்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இல்லை. இன்னும் நாளுக்கு நாள் சீரியஸ் கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் போயின்னுக்கிறாங்களே தவிர எந்த ஒரு பாசிட்டிவான நியூஸும் வரமாட்டேன்னு. இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். நெக்ஸ்ட் டே டாக்டர் வந்துட்டு வார்ன் பண்ணுவாங்க உங்களுக்கு. பையன், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. உங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அவர் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தட்டுன்னு அப்படியே அங்கே இருக்கிற ஒரு சேர் மேலே உட்காந்து பயங்கரமாக அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சாரா கூட உங்கள் கூடவே இருக்குவாங்க. அழாத வயன், சமாதானம் பண்ணிக்கோ வயன். எப்படி சமாதானம் பண்ணிக்கிட்டோம்? நல்ல வேலைக்கு அம்மாவோ தம்பியோ இங்கே இல்லை. டாக்டர் சொல்லுந்தான் அவங்க 2 பேரும் கேட்டிருந்தா. என்னடி கதி? நான் யாருக்கிட்ட சாரா ஹெல்ப் கேட்டோம்? யார் சாரா எனக்கு அவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுவீங்க. அப்போ சாரா, ஏய் பையன், நம்ம சீனியர்கிட்ட கேட்டு பார்க்கலாமே. ஏய் என்னடி சொல்கிற? வேணாம் பையன், அவங்க வசதியானவங்க, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, வேணா ரிட்டன் கொடுத்துட்றேன்னு சொல்லி கேட்கலாமே. எனக்கு என்னமோ சரியாக படலடி. கேட்குறதுல என்னடி இருக்குது? நீ கேட்டு பாரு, இல்லைன்னா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஃபுல் ஹெசிடேட் பண்ணி உங்கள் சீனியருக்கு கால் பண்ணுவீங்க. ஹலோ, ஹாய் வயன் அப்படின்வாங்க. ஹாய் சீனியர். என்ன 3-4 டேஸாக காலேஜ்க்கே வரல? ஆக்சுவலி சீனியர், அப்பாவுக்கு உடம்பு முடியாத ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், அதான் அப்படின்னு சொல்வீங்க. ஓ, என்னாச்சு? பிரெயினில் ஒரு பிளட் கிளாட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னாங்க, அதான் அப்படின்னு சொல்வீங்க. ஓ நோ, எனக்கு தெரியவே இல்லை வயன். எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் வந்து பார்த்துருப்பேன். பரவாயில்ல சீனியர், இட்ஸ் ஓகே. நான் இன்னும் ஒரு 3-4 டேஸ் கழித்து தான் வருவேன். ஏன்னா நான் ஊரில் இருக்கேன். வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து நான் மீட் பண்ணுறேன். நீங்கள் ஊரில் இருக்கீங்களா? ஆமாம் வையன், ஆக்சுவலி கசின் வெட்டிங், ஸோ எல்லாருமே ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஓ சரி சரி சீனியர், பரவாயில்ல, நீங்கள் உள்ளேருந்து வந்ததுக்கப்புறமாவே வந்து பாருங்கள். சரி சீனியர், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவீங்க. அப்போ சாரா, ஹேய் எதுக்கு ஃபோன் பண்ண? அந்த விஷயத்தை கேட்கவே இல்லையடி. சாரா, அவரோட கசின் வெட்டிங்கன்னு அவங்கெல்லாம் ஊரில் இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் பணம் வேணும்னு கேட்டால் எப்படி இருக்கோ? எனக்கு என்னமோ சரியாக படல, ப்ளீஸ் சாரா விட்டுரு அப்படின்னு சொல்வீங்க. சரி, நீ இப்போ யாருக்கிட்டடி கேட்க போகிற? அப்படி யார் இருக்கா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைமையில் கை வச்சு உட்காருவாங்க சாரா. நீங்களும் அப்படியே உட்காந்துக்குவீங்க. சடனாக உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். சாரா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு, ஏதாவது மெடிசன் வாங்கின்னு வர சொன்னால் வாங்கின்னு வந்து கொடுத்துரு சாரா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குவீங்க. ஏய் என்கிட்ட இருக்கு விடுறி. இல்லை பரவாயில்ல வச்சுக்கோ. சரி, எங்கே தான் போகிற? சொல்லிட்டு போ. இங்கே தாடி ஒரு சின்ன வேலை, நான் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். அம்மா வந்தால் இங்கே தான் வெளியே போயிருக்கேன், சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க சரி ஓகே பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த டாக்டர் கேபின் உள்ளே போவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், அது வந்து நேற்று ஒருத்தவங்க வந்திருந்தாங்களே, அவங்களோட விசிட்டிங் கார்டு இருக்கா? இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் தர முடியுமா அப்படின்வீங்க. அப்போ அவங்க,
இந்த வையன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குவாங்க. நீங்கள் அந்த விசிட்டிங் கார்டே பார்க்குவீங்க. நீ ஒன்றும் பயப்படாத, அவங்க ரொம்ப நல்ல மனுஷருங்க தான். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நீ தைரியமாக போய் கேளு, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிருக்குவீங்க. அவங்க கம்பெனி அட்ரஸ் தான் அவங்கக்கிட்ட இருக்கோ, நீங்கள் அவங்க கம்பெனிக்கு தான் போயிருக்குவீங்க. இப்போது அவங்க கம்பெனியோட மெயின் டோருக்கு முன்னாடி நின்றுக்குவீங்க. ரொம்ப பெரிய கம்பெனி, எவ்வளோ பெரிய பில்டிங்குன்னா அவ்வளோ பெரிய பில்டிங். எங்கே போகணும், யாருக்கிட்ட கேட்கணும் எதுவுமே தெரியாமல் நின்றுன்னு பார்த்துன்னுக்குவீங்க. அப்போது அங்கேயே ரிசப்ஷனில் ஒரு லேடி உட்காந்துன்னுக்குவாங்க. அவங்கக்கிட்டே போவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்வீங்க. எஸ், நான் மிஸ்டர் ஜானை மீட் பண்ணோம். அவங்க உங்களையே மேலேருந்து கீழே பார்த்துட்டு, அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லை, என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லை. அப்போ அவரை பார்க்க முடியாதே. ப்ளீஸ் மேம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்ட மாத கணக்கில் வெயிட் பண்ணுறாங்க அவங்கள மீட் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்னடான்னா அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் வந்துட்டு அவங்கள மீட் பண்ணோன்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் மீட் பண்ண முடியாது, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், மேம் ப்ளீஸ் மேம், ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேம், ப்ளீஸ். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியுறது இல்லையா? செக்யூரிட்டியை கூப்பிடணுமா? செக்யூரிட்டி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், மேம் ப்ளீஸ் மேம், மேம் ஒரே ஒரு தடவை நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணின்னுக்குவீங்க. அதுக்குள்ளே 2 பேர் செக்யூரிட்டிங்க வந்து உங்கள் முன்னாடி நிற்கிவாங்க. என்ன மேம் கூப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குவாங்க. ஆமாம், இந்த பொண்ணுக்கு மெயின் கேட் எங்கே இருக்குதுன்னு தெரியலையா, கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் உங்கள் கை பிடிக்கிறதுக்கு வருவாங்க. அதுக்குள்ளே ஒரு வாய்ஸ், டோன்ட் டச் ஹர் அப்படின்னு. எல்லோரும் அந்த வாய்ஸ் இருக்கிற டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. பார்த்தா ஜேகே நின்றுக்குவாங்க. அவங்க ஒரு கை மட்டும் அவங்களோட பேண்ட் பாக்கெட்டில் இருக்கும். ஃபுல்லாக கோட் ஷூட்டெல்லாம் போட்டு ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸமாக தெரிஞ்சுன்னுக்குவாங்க. அவங்க பின்னாடி அவங்களோட செக்ரட்டரி நின்றுக்குவாங்க, ஸ்ரேயா. அவங்க உங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துன்னுக்குவாங்க. சார் குட் மார்னிங். ஆக்சுவலி இவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது சார். அதனால தான் நான் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எப்படி உள்ளே விடுறதுன்னு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாராக வேணுமெந்தாலும் இருக்கட்டும், வெறும் எனக்கு தெரிஞ்சவங்கன்னா மட்டும் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குவீங்களா, இல்லைன்னா இப்படி தான் இன்சல்ட் பண்ணி அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்குவாங்க. அது வந்து சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைங்க என் ஆஃபீஸ் பில்டிங்கில் நடந்துச்சு, அதுதான் எல்லாரோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே இருக்கும். எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்வாங்க. அப்படி சொல்லிவிட்டு உங்கள் டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ்லேயே ப்ளே பண்ணிவிட்டு ஹெட் டவுன் பண்ணிக்குவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். நீ என் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு டக்குன்னு தலையை தூக்கி பார்க்குவீங்க. பார்த்தா ஜேகே ஃபாஸ்ட்டாக நடந்துன்னு போயின்னுக்குவாங்க. அப்போ அவங்க செக்ரட்டரியை பார்க்குவீங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாஸ்ட்டாக நடந்துன்னு போவீங்க. அந்த செக்ரட்டரி வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குவாங்க. இன்னொரு பக்கம் உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துன்னு போயிருக்குவீங்க. பட் அதுக்குள்ளே ஜேகே அவங்க கேபின்குள்ளே போயிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் மெதுவாக நாக் பண்ணுவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு. எஸ் கமின் அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்லோவாக டோர் திறந்து உள்ளே போவீங்க. என்ன மிஸ் வையன், ரொம்ப ரோஷமாக கோவமாக பேசிட்டு போனீங்க. யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் உங்ககிட்ட மட்டும் கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னெல்லாம் அப்படின்வாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணிகிட்டே நின்றுக்குவீங்க. சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஆக்சுவலி சாரி சார், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஓகே, உங்கள் சாரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி இப்போ சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஆக்சுவலி எங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சார். அவங்களுக்கு இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்வீங்க. அப்போ ஜேகே, எவ்வளோ பே பண்ணும்? 5 lakhs. ஜஸ்ட் 5 lakhs, அவ்வளோதானா? நான் உனக்கு 50 lakhs தரேன். ஐயோ அவ்வளோலாம் வேணாம் சார், எனக்கு 5 lakhs போதும். எங்கள் அப்பா ஆப்ரேஷனுக்கு அவ்வளோதான் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அதுக்கு இல்லை வையன்,
உங்கள் அப்பா ஆப்ரேஷனுக்கு 5 lakhs செலவு ஆகும், ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா உங்கள் தம்பியை வேற நீ பார்த்துக்கணும் இல்லை, அவனுக்கோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல அப்படின்வாங்க. நீங்கள் டக்குன்னு ஜேகே தலையை தூக்கி பார்க்குவீங்க. அதான் நான் அன்றைக்கி சொன்னேன்ல, உன்னோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எனக்கு தெரியும்னு அப்படின்வாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி, அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன ஹெல்ப்? ஒன்றும் பயப்படாத, நான் அந்த மாதிரி தப்பான விஷயம்லாம் செய்ய சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ராமா பண்ணும் அவ்வளோதான் அப்படின்வாங்க. ட்ராமா பண்ணுமா? எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல சார் அப்படின்னு சொல்வீங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்னது அப்படின்வீங்க. உண்மையாக இல்லை, ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் அவ்வளோதான். 1 வருஷத்துக்கு நீ எனக்கு கான்ட்ராக்ட் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்வாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, கான்ட்ராக்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்வீங்க. பணத்துக்காக என்னையே விற்கிற பொண்ணு நினச்சிட்டிங்களா? நான் உங்களை என்னமோ நினச்சேன் சார், ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமானவங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களோட ஃபிசிக்கல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜு, கான்ட்ராக்ட் ஒய்ஃப்ன்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை? அதுக்கு வேறு யாரையாவது பாருங்கள் அப்படின்வீங்க. அப்போ ஜேகே, ஹலோ 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 எக்ஸ்கியூஸ் மீ, என்ன விட்டா பேசிகிட்டே போயிட்டுருக்கேன். என்னோடய ஃபிசிக்கல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலம்மா. நான் ஜஸ்ட்டு கண்ணை காட்டினா போதும், பொண்ணுங்க க்யூவில் நிற்கிவாங்க. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது. உண்மையில இல்லை, எந்த பொண்ணு மேலேயும் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுதுன்னா, என் பாட்டிக்காக. என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களும் எப்போ பார்த்தாலும் என் கல்யாணம் பற்றியே கேட்குறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஒய்ஃபாக இருக்கணும்னு கேட்டிருந்தேன். சாரி மிஸ்டர் ஜான், அதுக்கு வேறு ஆளை பாருங்கள், என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே போகிறதுக்காக திரும்புவீங்க. அப்போ டக்குன்னு ஜேகே, யோசிச்சு பாருங்கள் மிஸ் வயன் அப்படின்வாங்க. அதுக்குள்ளேயே உங்கள் ஃபோன் ரிங் ஆகும். நீங்கள் ஃபோன் ரிசீவ் பண்ணுவீங்க. ஹலோ அப்படின்னு இன்னொரு பக்கத்துலேருந்து சாரா ரொம்ப பதட்டமாக பேசினுக்குவாங்க. வயன், எங்கே இருக்க வயன், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வா. என்னாச்சு சாரா? அங்கிள் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கடி, டாக்டர்ஸ் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னா அவரோட உயிருக்கு ஆபத்து. வயன் சீக்கிரமாக வா வயன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் வரேன், நான் வந்துடுறேன், கொஞ்ச நேரம் அங்கே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணுவீங்க. கால் கட் பண்ணிவிட்டு ஜேகே டைரெக்ஷனுக்கு திரும்புவீங்க. டைட்டாக கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு, என்ன பண்ணோம் சார் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜேகே, நீ ஒன்றும் பண்ண வேணாம் வயன், ஜஸ்ட் ஒரே ஒரு சிக்னேச்சர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே சைன் பண்ணும் சார் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ எதுலேயும் இல்லை, ஆனால் நாளைக்கு காலையில் 8 o'clock ஷார்ப் இங்கே இருக்கணும் அப்படின்வாங்க. மேரேஜ் கான்ட்ராக்ட் அந்த பேப்பர் சைன் பண்ணும் அப்படின்வாங்க. ஓகே, ஆனால் எனக்கு இப்போவே அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது சார். நோ வரிஸ் மிஸ் வயன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆகிறதுக்குள்ளேயும் அந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்வாங்க. பட் நாளைக்கு தானே சார் நம்ம சைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்வீங்க. பரவாயில்ல, உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, நீ ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜேகே பார்க்குவீங்க. அவங்க உங்களே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியே போயிடுவீங்க. ஜேகே நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து, இந்த பொண்ணில் என்னமோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, மாமா சொல்கிற மாதிரி உண்மையாகவே என்னை அட்ராக்ட் பண்ணாலோன்னு தெரியுது. எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், பொண்ணுங்களே நம்பக்கூடாது அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஜேகே சொன்ன மாதிரி ஃபுல் அமௌண்ட் பே ஆகிருக்கோம். உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவாங்க. ஏ வயன், எங்கடி போயிட்டு இருந்தேன்? அம்மா நான் எவ்வளோ பயந்துட்டே தெரியுமா? அதுவும் இல்லாமல் யாரோ ஹாஸ்பிட்டலில் உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு என்னென்ன செலவாகுதோ எல்லாமே பே பண்ணிட்டாங்களா? யாருன்னு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாம். அவங்க தான்
உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் யாருன்னு தெரியலடி. விட்ரி, யாரோ நல்ல மனசு இருக்கிறவங்கன்னு தெரியுது, அதான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் டாக்டர்கிட்ட யாருன்னு டீட்டெயில்ஸ் கேட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி, அம்மா எங்கே? அம்மா அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் அம்மா பக்கத்தில் போய் உட்காருவீங்க. எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க. டாக்டர் வெளியே வருவாங்க. உங்கள் அப்பா அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானமாக இருந்திருக்கோ, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கோ, ஆனால் இன்னொரு பக்கம் உங்களுக்கே தெரியாமல் ரொம்ப துக்கமாக இருக்கும். எல்லார் முன்னாடியும் அழக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்குவீங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு பண்ண போகிற விஷயம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் வீட்டில் யாருக்குமே தெரியாமல் உங்கள் அப்பாவை இன்னும் ஐசியூவில் தான் அப்சர்வேஷனுக்கு வச்சுருக்குவாங்க. உங்கள் அம்மா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்குவாங்க. ஏன்னா 2-3 நாளாக ஹாஸ்பிட்டலே இருந்திருக்குவீங்க. சிலர் தூங்கியிருக்க மாட்டீங்க. அதனாலேயே நீங்கள் இப்போ வீட்டில் உங்கள் தம்பி கூட தான் இருக்குவீங்க. பட் உங்களுக்கு தூக்கமே வராது. நீங்கள் ஜன்னல்கிட்ட உக்காந்து வெளியே பார்த்து என்னமோ யோசிச்சுன்னுக்குவீங்க. நாளையிலேருந்து என் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஒரு வேளை அவர் என்கிட்ட தப்பாக ஏதாவது பிஹேவ் பண்ணால், இல்லை அவரை பார்த்தா அப்படி தெரில, ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. முன்ன பின்ன தெரியாதா ஒரு ஆள் கூட கல்யாணம், கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் அது கல்யாணம் தானே, அது யார் முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு நான் நினச்சி நின்றனோ அவங்க கூடவே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சே கடவுளே. எப்படியோ ஒரு வருஷம் தானே, அந்த ஒரு வருஷம் பல்ல கடிச்சு இருந்துடணும். சீக்கிரமாக அந்த ஒரு வருஷம் போகிற மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டின்னுக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கோ, மார்னிங்கும் ஆகிருக்கோ. நீங்கள் அந்த விண்டோ கிட்டே அப்படியே தூங்கிட்டுக்குவீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகும். இப்போது ஹலோ அப்படின்னீங்க. ஹலோ, யார் பேசுகிறது? என்ன மிஸ் வயன், இன்னும் தூங்கின்னுக்கிறீங்களா? சார், நீங்களா? உங்ககிட்ட என் நம்பர் எப்படி? அன்றைக்கே சொன்னேனே வயன், உன்னோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். ஜஸ்ட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு நம்பர் தெரியாத இருக்குமா? நேற்று சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, ஷார்ப் 8 o'clock உங்கள் வீட்டுக்கிட்ட கரெக்டாக 7:30க்கு என் பர்சனல் அசிஸ்டண்ட்டு காரோட நிற்கிவாங்க உன்னை பிக் பண்ணுறதுக்கு. புரியுதா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சார் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார், நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. என்ன, பஸ்லையா? நீ பஸ் ஏறி இங்கே வர்றதுக்குள்ளேயோ எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும். எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. 7:30 வீட்டு முன்னாடி கார் நிற்கும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பா, என்ன ஒரு ரூடான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சுட்டு உங்கள் தம்பிக்கு உங்கள் அம்மா கால் பண்ணுவீங்க. அம்மா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது, நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், நான் வர வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுமா? பரவாயில்ல வையன், நீ நிதானமாகவே வா. எப்படி இருந்தாலும் இப்போ உங்கள் அப்பா நல்லா ஆயிட்டாங்க இல்லை, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே வா, சரியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சரிம்மா பார்த்துக்கோ, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணுவீங்க. நீங்கள் கால் கட் பண்ண உடனே உங்கள் தம்பியை பார்த்து, நீயும் பத்திரமா இரு, ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் இங்கே தான் ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை விஷயமா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. நீ தைரியமாக போயிட்டு வாக்கா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் தம்பியோட சீக்ஸ் மேலே கை வச்சுட்டு பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருக்குவீங்க. கரெக்டாக நீங்கள் வெளியே போகும்போது ஒரு கார் வரும், அந்த காரில் ஏறி உட்காருவீங்க. அந்த கார் உங்களை டைரெக்டாக ஜேகே ஆஃபீஸுக்கு தான் கூட்டிகிட்டு போகும். கார் ரைடு ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்திருக்கோம். ஏன்னா அந்த கார் ஓட்டின்னு வந்துட்டு ஸ்டீவு. ஏன்னா உங்கள் 2 பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ரொம்ப வியர்டாக இருந்திருக்கோம். ஒரு மாதிரி சண்டை போட்டு தான் மீட் பண்ணியிருக்குவீங்க. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருந்திருக்குவீங்க. நீங்கள் கார்லேருந்து இறங்கும் போது கரெக்டாக ஸ்டீவ், மேம் சாரி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்க டைரெக்ஷனில் பார்த்துட்டு, எதுக்கு? இல்லை, நான் அன்றைக்கி உங்ககிட்ட அவ்வளோ ரூடாக பேசியிருக்கக்கூடாது அப்படின்வாங்க. பரவாயில்ல, இனிமே எந்த பொண்ணுக்கிட்டேயோ அந்த மாதிரி பேசாதீங்க, ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்வீங்க. அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுவாங்க. நீங்களும் கார்லேருந்து இறங்கி ஸ்லோவாக அந்த ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட தான் போவீங்க. அவங்க உங்களை பார்த்த உடனே, குட் மார்னிங் மேம், சாரை மீட் பண்ணுமா? உள்ளே தான் இருக்காங்க, இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாங்க,
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே ஒரு மாதிரி பார்க்குவீங்க. ஏன்னா அவ்வளோ பயந்துன்னு பேசினுக்குவாங்க உங்ககிட்ட. நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேபின் கிட்டே போகலான்னு திரும்பிங்க. அப்போது அவங்களோட செக்ரெட்ரி, அதாவது ஜேகேயோட செக்ரெட்ரி வருவாங்க. நீங்கள் வயன் தானே அப்படின்வாங்க. ஆமாம். வாங்க, ஆக்சுவலி சார் சொன்னாங்க நீங்கள் வருவீங்க, உங்களை கேபின் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் கேபினுக்கு நடந்துன்னு போயிருக்குவீங்க. அப்போது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் எங்கன்னு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்வாங்க. அப்போது நீங்கள் அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. அன்றைக்கி கெஃபேல அந்த பொண்ணுங்க உங்ககிட்ட தானே பிரச்சனை பண்ணுது? ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது. ஆனால் செம்மையாக பண்ணீங்க நீங்கள், ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உங்களுக்கு ஜேகே சார் எப்படி தெரியும்? அன்றைக்கி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னு தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணீங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஆக்சுவலி அது வந்து அப்படின்வீங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஜேகே கேபின் கிட்டே ரீச் ஆகிடுவீங்க. அங்கே கேபின் வந்துடுச்சு, உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்பீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், வயன் வந்திருக்காங்க, உள்ளே அனுப்புங்க, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு டோர்கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்வீங்க. கமென் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக டோர் திறந்து உள்ளே போவீங்க. சார், நான் எங்கே சைன் பண்ணோம்? என்ன மிஸ் வயன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ அவசரமா அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜேகே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க ட்ராவர்லேருந்து ஒரு ப்ரௌன் கலர் என்வலப் எடுத்து டெஸ்க் மேலே வைக்குவாங்க. நீங்கள் அந்த என்வலப்பே பார்த்துக்குவீங்க. இதில் தான் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குவீங்க. பார்த்தா மேரேஜ் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு கையெல்லாம் ஃபுல் உதிரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிக்குவீங்க. ஜேகேக்கு புரிஞ்சிடும் நீங்கள் பயந்துன்னுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. என்ன மிஸ் வயன், இவ்வளோ வேர்த்துன்னுக்குறீங்க? ஏசிலையோ இந்த மாதிரி வேர்க்கிற ஆள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்வாங்க. நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸே பார்த்துன்னுக்குவீங்க. ஜேகே அவங்களோட பெண்ணை நீட்டுவாங்க. நீங்கள் அந்த பெண்ணையே பார்த்து மறுபடியும் ஜேகேயை பார்த்துட்டு, சார் இது பண்ணுமா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே, இதை பாருங்கள் மிஸ் வயன், எல்லா டிஸ்கஷனும் நேற்றே பண்ணி முடிச்சாச்சு, இப்போ மறுபடியும் அதை பற்றி கேட்காதீங்க அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கை ஷிவர் ஆகிட்டே இருக்கோ, அதே கையிலே பென் எடுக்குவீங்க. எடுத்துகிட்டு அந்த பேப்பர் கிட்ட சைன் பண்ண போவீங்க. மறுபடியும் ஜேகே பார்க்குவீங்க. ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை டீப்பாக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சைன் பண்ணிவிடுவீங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் மேலே. சைன் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸை மறுபடியும் ஜேகே கிட்டே கொடுக்குவீங்க. ஜேகே அதை ஒரு தடவை க்ளீனாக செக் பண்ணிவிட்டு, பையன் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேசணும், உட்காரு அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக உட்காருவீங்க. ஆக்சுவலி நம்ம 2 பேருக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்றது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. எங்கள் மாமாவுக்கு மட்டும்தான் எங்கள் 2 பேருக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆகிருக்கிறதுன்னு தெரியும். எங்கள் அக்காவுக்கு, எங்கள் பாட்டிக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள நீ நல்லா பார்த்துக்கணும், அவங்க கூட நீ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க முன்னாடி நம்ம 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற கப்புள்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற மாதிரி அவங்க முன்னாடி நடிக்கணும், புரியுதா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் 5 டேஸில் ஜேகே பார்த்து, சார் நான் உங்கள் கூடவே இருக்கணும்னா அப்போது எங்கள் அம்மா அப்பா கிட்டே நான் என்ன சொல்வேன்? உங்கள் அம்மா அப்பா கிட்டேயும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லு. சார், எங்கள் அப்பா இப்போ இருக்கிற நிலமையில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு எங்கள் அம்மா கிட்டே சொன்னால் என்னை கொன்னுடுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ உங்கள் அம்மா கிட்டே பேசி தான் ஆகணும். ஏன்னா நீ நாளையிலேருந்து என் வீட்டில் இருக்கணும். சார் என்ன சார் சொல்கிறீங்க? எங்கள் அப்பா இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. உங்கள் அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் நர்ஸை அரேஞ்ச் பண்ணுறேன். உங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன வேணுமா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கே நீ என் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற. வேணா அடிக்கடி உங்கள் அப்பாவை போய் பாரு, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறமா இன்னொரு விஷயம், ஏன் பர்சனல் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது. அதே மாதிரி
உன்னோட பர்சனல் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், புரியுதா? கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வைஃப் மாதிரிலாம் நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாத. உன்னோட லிமிட்ஸில் நீ இருந்துக்கோ, என்னோடய லிமிட்ஸில் நான் இருந்துக்கிறேன். மெயின், என் வீட்டில் என்னோடய திங்ஸ் மேலே எத்து மேலேயும் கை வைக்கக்கூடாது, புரியுதா? ம், எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்கள் பர்சனல் விஷயத்தில் தலையிடுறதுக்கு. அப்புறமா அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் வரி மிஸ்டர் ஜான், உங்கள் திங்ஸ் எதுவுமே தொட மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. முதல்ல இந்த மாதிரி பேசுறதை நிறுத்து. ஏன் ஏன் பேசக்கூடாது? நீங்கள் இப்போ என்கிட்ட ரூடாக பேசலையா? அப்போ நான் பேசினா மட்டும் உங்களுக்கு ஹர்ட் ஆகுதா அப்படின்னு கேட்குவீங்க. உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் வெட்டியாக இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வெளியே போயிடுவாங்க. நீங்கள் இன்னும் இந்த கேபின்குள்ளே தான் இருக்குவீங்க. பா, என்ன ஒரு ரூடான மனுஷன்! கடவுளே, இந்த மனுஷன் கூட என்னை கட்டி போட்டியே. அதுவும் இல்லாமல் வையன், இவர் உன்னை விட 13 வருஷம் பெரியவங்க. ஐயோ, எவ்வளோ பெரிய ஏஜ் கேப்பு! ஆல்மோஸ்ட் ஒரு அங்கிளை கல்யாணம் பண்ணிருக்கிறேன் நான். சரி, இதெல்லாம் விடு வையன், உங்கள் அம்மா கிட்டே போய் என்னன்னு சொல்லுவேன், அதை பற்றி யோசி அப்படின்னு யோசிச்சுக்குவீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. இங்கே நடந்தது எதுவுமே யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக தான் இருந்திருக்கோம், எப்படி சொல்கிறதுன்னே யோசிச்சுக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் நெக்ஸ்ட் டே இருக்கும். மார்னிங் நீங்களும் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்குவீங்க. உங்கள் அப்பா இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்குவாங்க, உங்களுக்கு இன்னும் கான்ஷியஸ் வந்திருக்காது. ஜேகே சொன்ன மாதிரியே உங்கள் அப்பாவுக்கு ஒரு ப்ரைவேட் நர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்குவாங்க, எப்போவுமே அவங்கள பார்த்துக்கிற மாதிரி. நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்குவீங்க. அதே டைமுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வருவாங்க. ஹே வையன் அப்படின்னு ஒரு வாய்ஸு. நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா சாரா கூட உங்கள் சீனியர் நின்றுக்குவாங்க. அப்பா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, நல்லா இருக்காங்க சீனியர். ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, ஆனால் இன்னும் கான்ஷியஸ் வரல, அது டைம் ஆகும்னு சொன்னாங்க. அப்போது எதுவும் பிரச்சனை இல்லை தானே? இல்லை சீனியர். உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா தயங்காமல் என்கிட்ட கேளு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்களே ஒரு மாதிரி பார்க்குவீங்க. ஏன்னா இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி. சீனியர் கண்டிப்பாக அப்படின்னு சொல்வீங்க. ஆக்சுவலி ஒரு 3-4 டேஸ் நீ காலேஜுக்கு வரல, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்க்குவீங்க. உனக்கு கால் கூட பண்ணேன், பட் ரிசீவ் பண்ணல. அது வந்து சீனியர், அப்பாவோட கண்டிஷன் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு, அதான் அதை பற்றி எதுவும் கான்சன்ட்ரேட்டே பண்ணல. ஃபோன் எங்கே இருந்துச்சின்னு கூட எனக்கு தெரியல சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. இட்ஸ் ஓகே வையன், நோ ப்ராப்ளம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீ மறுபடியும் காலேஜ்க்கு எப்போதுலேருந்து வருவேன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் மேபி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிருக்கும், ஐயோ இவர்கிட்ட நான் காலேஜ் பற்றி பேசவே இல்லையே, இன்றைக்கி கேட்டுடணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே யோசிச்சுக்குவீங்க. பையன் அப்படின்வாங்க. என்ன சீனியர் அப்படின்னு அப்போ தான் உங்கள் சென்ஸுக்கே வருவீங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? இன்னும் இல்லை. வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரலாம். வாங்க சீனியர், பரவாயில்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன வையன், வா சாப்பிட்டு வரலாம், இப்படி இருந்தால் நீ வீக் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாரா, போ வையன் நீ சாப்பிட்டுட்டு வா, நான் இங்கேயே இருக்கிறேன் அம்மா கூட அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மா வார்டு உள்ளே இருக்குவாங்க. அம்மா கூட எதுவும் சாப்பிடலடி. பரவாயில்ல, நம்ம 2 பேரும் சாப்பிட்டு ஆண்டிக்கு பார்சல் வாங்கின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்வீங்க. பட் ஹெசிடேட் பண்ணிக்குவீங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத வையன், நான் உன்னை ரொம்ப தூரம்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், இங்கேயே ஹாஸ்பிட்டல் கேன்டீன் இருக்குல்ல, அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு அவங்க நடந்துன்னு போயின்னுக்குவாங்க. நீங்களும் போயின்னுக்குவீங்க. மெதுவாக பின்னாடி திரும்பி பார்க்குவீங்க. அப்போ சாரை வந்துட்டு ஐஸ் விங்க் பண்ணிவிட்டு ஆல் தி பெஸ்ட்ன்ற மாதிரி தம்ஸ்அப் காமிக்குவாங்க. பட் உங்களுக்கு உள்ளே ஆயின்கிற அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு கஷ்டம் யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுன்னுக்குவீங்க. கேன்டீன் வந்துட்டு ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி. உங்கள் சீனியர் ஏதோ சொல்லின்னுக்குவாங்க, நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணின்னுக்குவீங்க. அப்போது உங்களுக்கே தெரியாமல் ஒருத்தவங்க உங்கள் 2 பேரை பார்த்துடுவாங்க. ஏன்னா அவங்க கார் அங்கேருந்து தான் உள்ளே வந்திருக்கோம். நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது கரெக்டாக அவங்க பார்த்து அவங்களோட ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணி பல்ல கடிச்சின்னு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜேகே தான். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் அம்மாவுக்கும் பார்சல் எடுத்துன்னு உங்கள் அப்பா இருக்கிற வார்ட் டைரெக்ஷனுக்கு வருவீங்க.
அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா ஜேகே வந்துட்டு உங்கள் அப்பா வார்டு முன்னாடி கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்குவாங்க. உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. ஒரு மாதிரி மாக் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் சீனியர் உங்களையே பார்த்து வையன், ஹே வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணுவாங்க. ஆ என்ன சீனியர், இங்கே நின்றுட்ட அப்படின்னு கேட்குவாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வார்டு இருக்கிற டைரெக்ஷனுக்கு ஸ்லோவாக நடந்துன்னு போவீங்க. ஜேகே மட்டும் உங்களையே முறைச்சி பார்த்துன்னுக்குவாங்க கை கட்டின்னு. அவங்க யாருக்கும் தெரியல அது ஜேகேன்னு, ஏன்னா அவங்க மாஸ்க் போட்டுன்னுக்குவாங்க. பட் நீங்கள் வந்து அவங்க கண்ணை வச்சு கண்டுபிடிச்சின்னுக்குவீங்க. அவங்க டோர்கிட்டே நின்றுக்குவாங்க. ஸோ நீங்கள் ஸ்லோவாக அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு அந்த நாபை பிடிச்சிருந்தோ அவங்க எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு யார் கூட? சீனியர். ஓ, சீனியருங்க வெறும் காலேஜில் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கி தராங்களா, இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் சீனியர், ஹலோ மிஸ்டர், நீங்கள் யார், எதுக்காக நீங்கள் பையன்கிட்ட எப்படி பேசின்னுக்கிறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது நான் யாருன்னு நீ இன்னும் சொல்லவே இல்லையா பையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அது வந்து அப்படின்வீங்க. யார் பையன், இவர் உனக்கு என்ன ஆகணும்? ஆக்சுவலி அது அது வந்து இவர்கிட்ட தான் நான் பார்ட் டைம் ஜாப் செஞ்சுன்னுக்கிறேன், புது பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சீனியர், என்ன பையன், எதுக்கு இவ்வளோ பார்ட் டைம் ஜாப் செய்கிற, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுன்னு சொல்ல அப்படின்வாங்க. இட்ஸ் ஓகே சீனியர், பரவாயில்ல, அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை அப்படின்னு சொல்வீங்க. பட் ஜேகேக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும் நீங்கள் அப்படி சொல்லுந்து. அவங்க கையை டைட்டாக பிடிச்சின்னுக்குவாங்க. சரி ஓகே வா, அப்பாவை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உள்ளே போய் மீட் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அவங்க உங்களையே பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வார்டு உள்ளே போவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்து பார்ட் டைம் ஜாபா, பரவாயில்லையே, அப்போ நான் உன்னோட பாஸ் இல்லை அப்படின்வாங்க. எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியலங்க, நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், நீங்கள் தானே சொன்னீங்க யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிக்கிறது அப்படின்னு சொல்வீங்க. வெரி குட், இப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜேகேக்கு மேலே மட்டும் தான் அப்படி சொல்லியிருக்குவாங்க. பட் உள்ளே பயங்கர கோவமாக இருந்திருக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு நீங்கள் அவங்கள ஹஸ்பண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்குவாங்க. இப்போ நீங்களும் உள்ளே போயிடுவீங்க, ஜேகேயும் உங்கள் பின்னாலே வந்துடுவாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகேயை பார்ப்பாங்க. யார் பையன் இது அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் இவர் வந்து என்னோடய பாஸ்மா அப்படின்னு சொல்வீங்க. ஓ வணக்கம் சார், உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே வந்துட்டு அங்கேயே ஒரு சேர் மேலே உட்காருவாங்க. சாரா வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகேயே பார்த்துருக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்துடும் யாருன்னு. உங்கள் சீனியர் பேசிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு போயிடுவாங்க. அப்போ ஜேகே ஸ்லோவாக அவங்களோட மாஸ்க் ரிமூவ் பண்ணுவாங்க. சாராக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடும். உங்கள் அம்மா கூட ஒரு மாதிரி அப்படியே ஷாக்காக நின்று அவங்களே பார்த்துன்னுக்குவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியுங்க ஜேகேன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், ரொம்ப ஒரு மாதிரி பாப்புலர் ஃபிகர் மாதிரி ஜேகே. சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஜேகே பார்த்துன்னுக்குவாங்க. அண்ட் வாய் திறந்துட்டு, ஹே வாயை மூடு, ஏதாவது உள்ளே போயிட போகுது அப்படின்னு சொல்வீங்க நீங்கள். அப்போ தான் அவங்க டக்குன்னு வாய் மூடிட்டு, சார் இங்கே என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. ஜேகே உங்களை பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணி நின்றுக்குவீங்க. அப்போ அவங்க, ஆக்சுவலி ஆண்டி உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும் அப்படின்வாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்குவாங்க உங்கள் அம்மா. உங்கள் பொண்ணுக்கோ எனக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. உங்கள் அம்மா அப்படியே தட்டுன்னு அங்கே சேர் மேலே உக்காந்துருவாங்க. சாரா அந்தோ அப்படியே தலை சுற்றி விழுந்துருவாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணி அழுதுன்னுக்குவீங்க. உங்கள் அம்மா உட்காந்துருந்தோ அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா கிட்டே போவீங்க. உங்கள் அம்மா உங்களையே பார்த்து, அவங்க சொல்கிறது உண்மையாடி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்லோவாக ஹெட் நோட் பண்ணுவீங்க. என்ன வையன் பண்ணியிருக்க வேலை, கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேடி அப்படின்வாங்க. இப்போது நம்ம இருக்கிற நிலைமையில உனக்கு கல்யாணம் தேவையாடி, உங்கள் அப்பா இங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நேரத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், 18 வயசு பொண்ணு பண்ணுற வேலையா வையன்,
உன்னை நல்லா படிக்க வச்சு உன்னை சந்தோஷமாக பார்க்கணுன்னு ம், எவ்வளோ ஆசைப்பட்டேன். இதுக்கு தானாடி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறதுக்கா? அம்மா, நான் வேணும்னு பண்ணலம்மா. நீ வாயை மூடிட்டு இருந்துடுவேன், என்கிட்ட பேசாத அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, ஆண்டி ப்ளீஸ் சமாதானம் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதில் வையந்து எந்த தப்பும் இல்லை. நான் தான் வையனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் ஆண்டி. ஏன்னா நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைரெக்ஷனில் பார்த்து சொல்லுவாங்க. நீங்களும் ஜேகே பார்க்குவீங்க. 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட். அந்த டைம் வந்துட்டு 2 பேருக்கும் என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கோ. சடனாக ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணிவிடுவாங்க ஜேகே. உங்கள் பொண்ணு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி. படிக்கிற விஷயத்தில் கூட அவளை தான். அவள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ எல்லாமே நான் படிக்க வைக்கிறேன் ஆண்டி. சார், உங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் எங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் ஏணி வச்சாலும் எட்டாது சார். உங்கள் குடும்பத்தில் என் பொண்ணை மருமகளை ஏற்றுக்குவாங்களா? அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க ஆண்டி. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வையனுன்னா ரொம்ப பிடிக்கும். யார் ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்கலன்னா என்ன ஆண்டி, எனக்கு அவள் தான் பொண்டாட்டி. உங்கள் பொண்ணு இனிமேல் என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அம்மா, அப்படின்னா பையனை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஆமாம் ஆண்டி, என் பொண்டாட்டி என் கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் அம்மா உங்கள் டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணி அழுதுன்னுக்குவீங்க. பையன் அழாத, கண்ணை தொடி அப்படின்வாங்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, அம்மா சாரிம்மா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னுக்குவீங்க. அப்போ உங்கள் அம்மா, அழாத வயன், சமாதானம் பண்ணிக்கோ, போகிற வீட்டில் நல்லபடியாக இருந்துக்கோ, ஒரு நல்ல மருமகளா நல்ல பொண்டாட்டியே இரு, சரியா? அப்புறமா அடிக்கடி வந்து அப்பாவை பார்த்துன்னு போவையன். கண்டிப்பாக வரேம்மா. எப்படிம்மா வராமல் இருப்பேன்? நீயும் பத்திரமா இரு, தம்பியும் நல்லா பார்த்துக்கோமா, என்ன இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அழுதுன்னுக்குவீங்க. அப்போ ஜேகே, ஆண்டி நீங்கள் கவலையே படாதீங்க, பையன் அடிக்கடி உங்களை வந்து பார்த்துன்னு போவாள். அவள் வரலன்னா நானே கூட்டிகிட்டு வரேன். இன்னொரு விஷயம், கெவின் ட்ரீட்மெண்ட்டுக்கோ நான் ஆல்ரெடி ஒரு டாக்டரை அரேஞ்ச் பண்ணிட்டேன். அவங்க ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குவாங்க. அங்கிளுக்கு ஒரு ப்ரைவேட் நர்ஸ் இருக்காங்க, நீங்கள் எந்த டென்ஷனும் பண்ணிக்காதீங்க அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஷாக்காக ஜேகே பார்த்துக்குவீங்க. ஏன்னா உங்கள் தம்பியோட ட்ரீட்மெண்ட் பற்றி அவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்போ தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அப்போது உங்கள் அம்மா, ஐயோ எதுக்குப்பா இதெல்லாம், பரவாயில்ல நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்டாட்டியோட ஃபேமிலி என் ஃபேமிலி மாதிரி, இனிமே உங்கள் எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எந்த தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கோ. அவங்க வந்துட்டு உங்களை என் பொண்டாட்டின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க வயிறில் என்னமோ ஃப்ளிப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். பட் பாவங்க, உங்கள் 3 பேரோட இந்த டிஸ்கஷனில் ஒரு பீஸ் அங்கே அன்கான்ஷியஸாக உழுந்துக்கிறது நீங்கள்லாம் மறந்துட்டுக்கிறீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சாரா தான். ஜேகேயோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டுக்குவாங்க. சாரா கூட கான்ஷியஸ்க்கு வந்துட்டுக்குவாங்க. அவங்க உங்ககிட்ட பேசாமல் ஃபேஸை ஃபுல்லாக உருன்னு வச்சு உக்காந்துக்குவாங்க. ஏய் சாரா, எதுக்குடி இவ்வளோ கோவமாக இருக்க? ஏய் நீ வாயை மூடு, பேசவே பேசாத. ஏண்டி இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து ஏண்டின்னு வேற கேட்குறியா? அதுவும் இல்லாமல் அவரை பற்றி பேச முதல்ல அப்படியே என்னமோ அவரை பற்றி பிடிக்காத மாதிரி நாடகம் ஆடினிருந்த, பார்த்தா கல்யாணமே பண்ணிட்டு வந்து நின்றுருக்கேன். ஏய் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தாண்டி நான் சொல்ல, அது இந்த மாதிரி ரிவீல் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்வீங்க. மா, இன்னும் என்னென்னத்தெல்லாம் மறைச்சி வச்சுருக்கேன்? வெறும் கல்யாணம் மட்டும்தான் ஆயிருக்கா, இல்லை ப்ரெக்னென்ட் ஏதாவது ஆகிட்டுக்கிறியா அப்படின்வாங்க. ஏய் சி, என்னடி பேசுகிற? பின்ன உன்னெல்லாம் நம்ப முடியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நம்ம 2 பேருக்கும் வெறும் கல்யாணம் மட்டும்தான் ஆயிருக்கு, நம்ம அந்த மாதிரியெல்லாம் ஒன்றா இருந்தே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குது, நீ நம்புனா நம்பு, இல்லைன்னா போடி அப்படின்னு சொல்வீங்க. ஆனாலும் நீ செம்ம லக்கி வையன், எல்லா பொண்ணுங்களோட கனவை நீ வாழ்ந்துன்னுக்குறடி. ஆல்மோஸ்ட் எல்லாரும் இதுக்காக காத்துட்டு இருந்தாங்கடி, இவங்க வந்துட்டு யாரை அவங்க லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணுவாங்கன்னு. ஆனால் என் ஃப்ரெண்டு தான் அவங்களோட ஒய்ஃபுன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சரா ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ்? எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிக்கிற விஷயம் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு. ஆக்சுவலி இந்த விஷயத்த இப்போவே
வெளியில் ரிவீல் பண்ணுறது வேணான்னு சொல்லியிருக்காங்க. டைம் வரும்போது எல்லாருக்கும் சொல்லிக்கலான்னு. அது வரைக்கும் யாருக்கும் தெரிய வேணாடி, வெறும் நம்ம இவ்வளோ பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க ஓகே, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கோம். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிருக்குவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா ஜேகே. ஹலோ வயன், உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாயிரு. ஈவினிங் உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கார் வரும் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு. சரியா? இன்னைக்கு ஈவினிங் உன்னை எங்கள் பாட்டிக்கு அக்காக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. எல்லார்கிட்டேயும் நல்லா பிஹேவ் பண்ணு. புரியுதா? அப்படின்னு உடனே கால் கட் பண்ணிவிடுவாங்க. பா, என்ன இவ்வளோ ஒரு ஆத்திரம்! அவ்வளோ என்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா மெசேஜ் பண்ணியிருக்கலாம் இல்லை? கடவுளே, எப்போ தான் இந்த ஒரு வருஷம் முடிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு உங்கள் தம்பிக்கிட்ட எல்லாம் பேசி அவங்களுக்கும் சமாதானப்படுத்தி வெயிட் பண்ணிக்குவீங்க. கரெக்டாக கார் வரும். உங்கள் அம்மாவும் இருக்குவாங்க, சாரா, உங்கள் தம்பி 3 பேரும் வீட்டில் இருக்குவாங்க உங்களை அமுச்சு கொடுக்கறதுக்காக. கார் வந்த உடனே அவங்கெல்லாம் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் பார்க்குவாங்க. பட் ஜேகே இருக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி அவங்க ஃபேஸே டல் ஆகிடும். அப்போ நீங்கள் என்னம்மாச்சு? இல்லை, அவர் வரல உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அது அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தாருமா, வேலை இருந்துச்சு, அதான் வரல. என்ன வயன் இப்படி சொல்கிற? பொண்டாட்டியை தடவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க தானே கூட்டிகிட்டு போகணும். ஆக்சுவலி அம்மா, அவர் வரேன்னு தான்மா சொன்னார். நான் தான், இதில் அவரோட தப்பு எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, பாத்தியா சாரா, என் பொண்ணு இவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டான்னு, அவங்க புருஷனை விட்டு கொடுக்குறா பாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிற மாதிரி ஹெட் டவுன் பண்ணிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கோ உங்கள் அம்மா கிட்டே போய் சொல்லின்னுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன், பத்திரமா இரு, தம்பியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்வீங்க. அப்புறமா உங்கள் தம்பியை பார்த்து, கெவின், டைம் கரெக்டாக சாப்பிட்டுடு, ஒழுங்காக எல்லா மெடிசன்ஸும் எடு, சரியா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, வெளியிலெல்லாம் விளையாடுறதுக்கு போகாதடா, சரியா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் தம்பி, நீ தைரியமாக போயிட்டு வா, நான் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் தம்பியை தலை மேலே கை வச்சுட்டு பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு பக்கம் திரும்புவீங்க. அவங்க கண்லேயும் ஃபுல் டியர்ஸு. நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எதுக்குடி மிஸ் பண்ணுவேன், நம்ம தான் காலேஜில் மீட் பண்ணுறோம் இல்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்து, என்னடி எப்படி சொல்லிட்ட? ஆமாம், நீ என்ன ஃபாரின்க்கு போயின்னுக்கிற, இதே உள்ளே தானே இருக்க போகிறேன். அப்போ நீங்கள் அவங்களே டியரி ஐஸில் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க தலைமையில் கொட்டிட்டு காரில் போய் ஏறி உட்காருவீங்க. உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டீவ் தான் வந்திருக்குவாங்க. அவங்க உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டுக்கோ. கார் டிரைவ் மறுபடியும் சைலண்ட்டாக தான் இருந்திருக்கோம். கரெக்டாக நீங்கள் ஜேகேவோட மேன்ஷன்கிட்டே போகும்போது அந்த கேட்கிட்ட என்ட்ரு ஆகும்போது இன்னொரு காரு உள்ளே என்ட்ராகும். அது யாரோட காருனா ஜேகே தான் உள்ளே இருக்குவாங்க. கார் பார்க் பண்ண உடனே நீங்கள் ஸ்லோவாக கார்லேருந்து இறங்குவீங்க. ஜேகே கூட இறங்கி நீங்கள் இருக்கிற டைரெக்ஷனுக்கு வருவாங்க. ஆர் யூ ரெடி அப்படின்வாங்க. சார், எனக்கு ஏன்னோ ரொம்ப பயமாக இருக்குது சார், ஒருவேளை நான் ஏதாவது சொதப்பிட்டா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். பட் ரொம்ப லவ் பண்ணுற கப்புள்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்வீங்க. லெட்ஸ் கோ அப்படின்ட்டு ஜேகே முன்னாடி போவாங்க. நீங்கள் அவங்க பின்னாடியே போயின்னுக்குவீங்க. ஒரு வழியாக உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் அது கல்யாணம் தான் இல்லைங்களா? எப்படியோ ஒரு வழியாக உங்கள் அம்மாவை உங்கள் ஃப்ரெண்டை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஜேகேயோட ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க? உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? ஜேகேயோட வீட்டில் உங்கள் லைஃப் எப்படி இருக்க போகுது? அவங்க உங்ககிட்ட எப்படி கோல்டாகவே பிஹேவ் பண்ணிக்குவாங்களா? இல்லை உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகுமா? ரொமான்டிக்காக ஏதாவது நடக்குமா? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.